பொங்கலுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் நம்ம ரெகுலர் யூஸ் மட்டும் எடுத்து வச்சா போதும்னு நினைக்கிறேன். அப்பா சிந்துக்கு ஃபோன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். என்னாச்சுன்னு தெரியல, ஆளையே காணோம். சிந்துக்கு பிடிச்ச சாக்லேட்டு கிஃப்ட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எதையாவது மிஸ் பண்ணிட்டோமா? யோசிக்கலாம். என்னம்மா பைரவி, என்ன தனியாக நின்று பேசிகிட்டு இருக்க? எல்லாம் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுதா? உன் ஃப்ரெண்டுக்கு தேவையானது எடுத்து வச்சிட்டியா? இப்போ சிந்துக்கு ஃபோன் வாங்கிட்டீங்களா இல்லையா? கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இன்னும் கண்ணில் கூட காட்டல. அது எப்படி என் ரெண்டாவது பொண்ணுக்கு வாங்காமல் இருப்பேன்? மறப்பேனா? நீட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபோன் வாங்கிட்டீங்களா? அப்பா ரொம்ப லவ்யூப்பா. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஒர்க் பிஸியில் மறந்துடுவீங்களோன்னு நினச்சேன். அது எப்படிமா நான் மறப்பேன்? உங்கள் 2 பேருக்கும் ஃபோன் பேசுகிற ஐடியா கொடுத்ததே நான் தான். நான் எப்படி மறப்பேன் சொல்லு? நேற்றே போய் அவளுக்கு தேவையான ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் உனக்கு தேவையான 2 ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கே வச்சிருக்க சோஃபாவில் நீ எடுத்துக்கோ, சரியா? ஓகேப்பா, ரொம்ப தேங்க்யூப்பா. அதில் நான் ஒரு ட்ரெஸ், சிந்து ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிறோம், சரியா? பொங்கல் அன்னைக்கே போட்டுக்கிறோம். பைரவிக்கு சிந்துவின் மேல் காதலே, பட்டணத்துக்கு கிராமத்து மேல் காதலே.